வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் BS4 வண்டி. இதில் வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட வந்து ஹெட்லைட் வந்து எல்இடியாக மாற்ற போகிறோம். அதாவது நைட் ஐ பல்ப் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பல்பு மாற்றி நம்ம வந்து எல்இடியாக மாற்ற போகிறோம். அதாவது வந்து ஏசியில் தான் ஹெட்லைட் எரியும், அதை டிசியாக மாற்றி நம்ம ஹெட்லைட் சுவிட்ச் வச்சு எல்இடி பல்ப் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஏசி எப்படி ஏசியா டிசியான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி கழட்டிடலாம். இந்த ஸ்டார் ஸ்க்ரூஸ்லாம் கழட்டினா நம்ம ஹெட்லைட் மாஸ்க் வெளில வந்துடும். கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்துட்டோம். மாஸ்க்கை வந்து தனியாக வெளியே எடுத்துருவோம். ஹெட்லைட்டோட கனெக்ஷன்லாம் கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு, ஓல்டு பல்பு தான் இருக்குது, எல்லோ கலர் பல்பு. இதை நம்ம மாற்றிட்டு நைட் ஐ பல்ப் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் எப்படி வேலை செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அது ஒரு விளக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஹெட்லைட் கனெக்ஷன் கொடுத்துட்டு சாவி ஆன் பண்ணலாம். சாவி ஆனது தானே இது. இந்த இண்டிகேட் ஆஃப் பண்ணு. இந்த டிம் டிப் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, பாஸ் லைட், ஹை பீம் லோ பீம் சுவிட்ச். இதிலே பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் அண்டு பாசிங் இதிலே இருக்கும். இதை அழுத்தும் போது நமக்கு டிசியில் வந்து பாசிங் லைட் எரியும் ஹெட்லைட்டு. நம்ம இந்த லைனை தான் வந்து நம்ம மாற்றி கொடுத்து ஹெட்லைட் டோட்டலாக வந்து டிசியில் மாற்ற போகிறோம். இப்போ ஹெட்லைட் ஏசி இருக்கா டிசியில் இருக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மல்டிமீட்டர் தான் நம்ம ஏசியில் வச்சு வோல்டேஜ் செக் பண்ணலாம். அப்படின்னா நம்மகிட்ட லைன் டெஸ்டர் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த லைன் டெஸ்டர் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து லைன் டெஸ்டர்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து 3 விதமான லைட் எரியும். அதாவது பாசிட்டிவில் கொடுத்துட்டு நெகட்டிவ் வச்சுன்னா அது டிசியாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் எரியும், ஏசியாக இருந்துச்சுன்னா மல்டி கலரில் எரியும். இப்போ நெகட்டிவில் கிளிப்பை மாட்டிட்டு பாசிட்டிவில் வச்சுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். அது மாதிரி மாற்றி இதில் நெகட்டிவும் கண்டுபிடிக்கலாம், பாசிட்டிவ் கண்டுபிடிக்கலாம், ஏசி டிசி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் வந்து ஏசியில் எரியுதா டிசியில் எரியுதா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் அந்த கிளிப்பை வந்து நெகட்டிவில் மாட்டிடுறேன். நெகட்டிவில் மாட்டிட்டு நம்ம ஹெட்லைட் இதில் ஏசியில் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா டிசியில் மாற்றி ஆகணும். அதை எப்போவுமே வந்து சில வண்டியில் வந்து டிசிலே எரியும். டிசியில் எரியிற வண்டி நம்ம டிசியில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏசியில் எரியா டிசியில் எதாவது செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடுறேன். கிளிப்பை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டு இதை செக் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹெட்லைட் போட்டால் இதில் வந்து ப்ளூ லைட் எரிஞ்சதுன்னா, அதாவது மல்டி கலரில் எரிஞ்சதுன்னா அது ஏசியில் எரியுதுன்னு அர்த்தம். ரெட் கலரில் எரிஞ்சதுன்னா டிசியில் எரியுதுன்னு அர்த்தம். ஹை பீம் போடு, லோ பீம் போடு. எர்த்து கான்டாக்ட் கிடைக்கல. இப்போ இது ப்ளூ கலரில் தான் எரியுது. அதுவும் வந்து பிளிங்க் ஆகுது, பல்ஸ் மாதிரி எரியுது. அப்போ வந்து இது வந்து ஏசியில் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஏசியில் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம எல்இடியை மாட்டும் போது கண்டிப்பாக ஃபியூஸ் போயிடும். இப்போ நம்ம டிசியாக மாற்றணும். பாசிங் போடுப்பேன். பாசிங் போடு. போடு, மறுபடியும் போடு. இப்போ பாசிங் லைட் அழுத்தும் போது மட்டும் அதில் ரெட் கலர் லைட் எரியுது. அப்போ அதாவது பாசிங் லைட் மட்டும் டிசியில் எரியுது. ஐபீம் லோ பீம் வந்து நார்மலாக வந்து ஏசியில் எரியுது. இப்போ வந்து லோ பீமும் ஏசி தான். ஆனால் பாஸ் லைட் மட்டும் டிசியாக இருக்குது. இப்போ நம்ம பாஸ் லைட் லைனில் மட்டும் எடுத்து நம்ம ஹெட்லைட்டுக்கு மாற்ற போகிறோம். அதுவும் இல்லாமல் சுவிட்ச் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்காது. ஒரு டம்மி போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த டம்மியை வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கனெக்டர் வச்சு இப்படி இன்னைக்குனாலே வந்துடும். அவ்வளோதான், டம்மி வந்துடுச்சு. இது வந்து ஒரிஜினல் ஜூபிட்டரோட சுவிட்சு. இந்த சுவிட்சில் நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 70 ரூபா வரும். இந்த சுவிட்ச் ஒன்று வாங்கிக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி சாக்கெட் ஒன்று வேணும். இந்த சாக்கெட்டும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சாக்கெட் வாங்கி இதை ப்ளக்இன் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும். நமக்கு சுவிட்சோட கனெக்ஷன் கிடைச்சிடும். இப்போ நம்ம சுவிட்சை வந்து டேரெக்டாக நம்ம இதிலேயே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. சுவிட்சை உள்ள தள்ளி இன்சர்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரிஜினலாக எப்படி சுவிட்ச் இருக்குமோ அதே மாதிரி பக்கா ஃபிட்டிங்கோடு வந்துடும். இது எந்த ஷேக்கும் வராது, எதுவுமே வராது. இப்போ நம்ம லைன் மட்டும் கொடுக்கணும். இப்போ நம்ம எப்பவுமே வழக்கமாக எடுக்கிற மாதிரி நம்ம ஹை பீம் லோ பீம் சுவிட்சுக்கு போகிற அந்த ஒயர்லேருந்து தான் நம்ம வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு லைன் எடுக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் லைட்டும் இதிலே இருக்குது. பாசிங் லைட் வந்து டிசியில் எரியுது. அப்போ இது டிசி லைன் வரணும்ல. இப்போ எது டிசி லைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயர் தான் வந்து டிசி லைன். கீழே இருந்து வருது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலர் ஒயர் தான் வந்து டிசி லைனு. இதில் வந்து சாவி ஆன் பண்ண உடனே லைன் வருது. டெஸ்டர் வந்து டிசியில் எரியுது ரெட் கலரில் வந்து டிசின்னு அர்த்தம். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவா. இப்போ நமக்கு வந்து இது வந்து ஏசி இன்புட் வரணும். ஏன்னா ஹெட்லைட் வந்து ஏசியில் தான் எரியுது. ஏசி இன்புட் வர ஒயர் எதுன்னு பார்க்கணும். ஏசி இன்புட் வர ஒயர் எதுன்னு செக் பண்ணால் ஒன்று லைன் டெஸ்ட் செக் பண்ணோன்னா இதில் வருது பாருங்கள். இதில் வந்து ப்ளூ அண்ட் மல்டி கலரில் எரியுது டெஸ்டரு. அதாவது இந்த எல்லோவில் க்ரீன் கலர் கோடு போட்ட ஒயரில் ஏசி இன்புட் வருது. பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஏசி லைன் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிசி லைன் வந்துட்டு இருக்கு. சாவி ஆன் பண்ணால் டிசி லைன் வருது. இது வந்து பாசிங்க்கு போகக்கூடிய லைன். இது ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம் போகக்கூடிய லைன். நம்ம என்ன பண்ணுறோம், இது இன்புட் லைன். இந்த ப்ளூ கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஏசி லைன். இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ண போகிறோம், நம்ம டிசிலேருந்து எடுக்க போகிறோம். இதுலேருந்து லைன் எடுத்தால் தான் நமக்கு வந்து எல்இடி லைட் வரும். டிசிலேருந்து எடுக்க போகிறோம். அதனால் இந்த ஃபஸ்ட் இந்த லைன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம்.
அதுக்கு நம்ம சின்னதாக கனெக்டர் மாதிரி வச்சு இந்த சாக்கெட் எப்படி நீக்கி விட்டிங்கன்னா அந்த ஒயர் வந்து வெளில வந்துடும். உள்ளே இருக்க லாக் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெளில வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஹெட்லைட் எரியாது, ஆனால் பாசிங் லைட் மட்டும் எரியும். நான் செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து ரெக்டிஃபர்லேருந்து வரக்கூடிய டைனமோ வோல்டேஜ் ஏசி. இந்த லைனில் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோம். இப்போ ஹெட்லைட் எரியுதான்னு பார்ப்போம். ஹெட்லைட் ரூம் எடுக்கும். இப்போ நான் ஹெட்லைட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் எரியுதான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஹெட்லைட் எரியல, ஹை பீமும் எரியல, லோ பீமும் எரியல, ஆனால் பாசிங் லைட் மட்டும் எரியுது. ஏன்னா பாசிங் வந்து டிசியில் எரியறதால பாசிங் மட்டும் வேலை செய்யுது. மற்றபடி ஹை பீமோ லோ பீமோ எரியல. நம்ம வந்து ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய அந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகக்கூடிய டிம் சுவிட்சுக்கு போகக்கூடிய அந்த இன்புட் ஏசியில் என்ன கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் டிசியை கொடுத்தோன்னா இப்போ ஹெட்லைட் வந்து டிசியில் எரியும். டிசி வந்து நம்ம எங்கே எடுக்கலாம்னா லாக் செட்லேருந்து எடுக்கலாம், இல்லை நமக்கு பேட்டரிலேருந்து டேரெக்டாக எடுக்க முடியாது. லாக் செட் ஆன் ஆஃப்லேருந்து எடுக்கலாம், பிரேக் லைட் சுவிட்சில் எடுக்கலாம். நம்ம அங்கெல்லாம் எடுக்காமல் என்ன பண்ண போகிறோம், நமக்கு பாசிங்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதில் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த லைனில் ஆல்ரெடி டிசி வந்துட்டு இருக்கு. நம்ம அந்த லைன்லேருந்து நம்ம வந்து ஏசி அந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு தேவையான இன்புட் லைன் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சுவிட்சுக்கு வந்து லைன் கொடுத்து டிசியை மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெட்டை ஒயராக எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனி ஒயராக எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அந்த ரெட்டை ஒயரில் என்ன பண்ணுறோம், ஒரு ஒயரை வந்து சீவிட்டு நம்ம கழட்டி விட்டோம் பார்த்தீங்களா, அதாவது ஹை பீம் லோ பீம் சுவிட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைன், அதை கட் பண்ணி அதை சிவி இதோட ஜாயின் பண்ணிடணும். இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் எடுப்போம். ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டுக்கலாம். போட்டு அது இந்த ஒயரோட ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அதை ஹீட் பண்ணுறோம். அதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஐபீம் போகக்கூடிய லைனை இதில் மாற்றிட்டோம். ஐபீம் லோ பீம் போகக்கூடிய லைனை இதில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம சுவிட்சுக்கு தேவையான இன்புட் எடுத்துக்கணும். நம்ம புதுசாக ஒரு சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சுவிட்சுக்கு இன்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவுட்புட்டாக மாற்றி எடுத்துகிட்டு வரணும். அந்த இன்புட்டை நம்ம டிசியாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி நமக்கு ஐபீம் லோ பீம் சுவிட்சுக்கு வந்து பாசிங் லைட்டுக்கு தேவையான டிசி லைன் இதில் போயிட்டுருக்கு, இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில். இந்த ஒயரை லைட்டாக நம்ம இன்சுலேட்டர் மட்டும் சீவிட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த சுவிட்சுக்கு தேவையான டிசி லைனை எடுத்துக்கலாம். லைட்டாக சீவி எடுத்துகிட்டு அதில் இது ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு. இது டேப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹீட்டிங் ஸ்லீவ் போட முடியாது, ஒயரை கட் பண்ணால் தான் போட முடியும். நம்ம லைட்டாக சீவி இருக்குன்றதால இதில் ஸ்டேப் அடிச்சிக்கலாம். டேப்பே நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், பக்கா. இப்போ நம்ம டிசி இன்புட் லைன் எடுத்துட்டோம், அதை செக் பண்ணிடலாம். சாவி ஆன் பண்ணுவோம். இப்போ இந்த வயரில் பார்த்தீங்கன்னா டிசி இன்புட் வரணும், கரெக்டாக வருது. சாவி ஆஃப் பண்ணு. ஓகே, சாவி ஆன் பண்ணோடனே அதில் டிசி இன்புட் லைன் வருது. இந்த லைன் நம்ம சுவிட்சில் கொடுக்க போகிறோம். சுவிட்சில் கொடுத்துட்டு ஹெட்லைட் ஆன் பண்ணால், அதாவது ஹெட்லைட் ஆன் பண்ணால் அங்கே டிசி வர மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த டிசியோட இன்புட் லைன் என்ன பண்ணுறோம், ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ப்ரௌன் கலர் ஒயர், சாரி ப்ளூ கலர் ஒயரில் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து சுவிட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைன். இது இதில் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டு அவுட்புட்டை என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரௌன் கலர், அதாவது ஆரஞ்சு கலர் ஒயர், அதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கிறோம். இன்னொரு ஹீட்டிங் ஸ்லீவ் எடுக்கிறோம். ஹீட்டிங் ஸ்லீவ் இது ஸ்லீவ் போட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிப்போம். இதில் வந்து சாவி ஆன் பண்ணால் டிசி வருது. ஆஃப் பண்ணுங்க சாவி ஆஃப் பண்ணிட்டா டிசி ஆஃப் ஆகிடுது. ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இதில் டிசி லைன் ரிட்டன் வரணும். ஸ்விட்ச் ஆன் பண்ண ஹெட்லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே ரிட்டன் வருது. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்இடி மாற்றிட்டு லைட் கரெக்டாக எரிதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டூமில் இருக்கிற பழைய பல்பை கழட்டி எடுத்துருவோம். இது பழைய ஹாலோஜன் பல்பு. பிடிக்கும். அதுக்கு பதிலாக நைட் ஹை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பொசிஷன் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக்கை போட்டுடலாம்.
என்ன ஒன்று இதை போட்டால் நம்ம அந்த டஸ்ட்டு கவர் போட முடியாது, இந்த கவர் வந்து போட முடியாது. அப்படி போட்டாலும் வந்து கூலிங்காக தான் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கவர் போட்டோம்னா அந்த கூலிங் ஆகாது, பல்பு லைஃப் வராது. அதனால் டஸ்ட் கவர் போட தேவையில்லை, அதை விட்டுருங்க. நம்ம பல்ப் வந்து கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிப்போம். சாவி ஆனில் தானே இருக்குது. ஹெட்லைட் போடு. ஓகே. இப்போ நமக்கு ஹை பீமு லோ பீமு ரெண்டுமே மாற்றி எரியுது. அதே மாதிரி பாசிங் கரெக்டாக எரியுது, பாசிங் டிசியில் எரியுது. இப்போ வந்து ஹெட்லைட் வந்து நமக்கு டிசியில் மாற்றிட்டோம், அதனால் ஹெட்லைட் வந்து ஃபியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து ஏசி வருதா டிசி வருதான்னு செக் பண்ணி பார்த்தோம். ப்ளூ லைட் எரிஞ்சுது. இப்போ என்ன கலர் லைட் எரியுதுன்னு பார்ப்போம். டெஸ்ட்லாம் கொடுங்க. இது நான் நெகட்டிவில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோன்னா நமக்கு ரெட் லைட் எரியுது. அப்போ வந்து நமக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணாலே இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஏசி வந்துட்டு இருந்தது, இப்போ டிசி வருது. பாசிங் அழுத்தும் போது நார்மலாக எப்பவும் வர மாதிரி டிசி லைன் வந்துடுது. ஓகே, இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாக வயரிங் பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்து பார்க்கிங் பல்பும் வந்து ஆஃப் பண்ணணும்னு சொன்னார். அதனால் இந்த பல்பையும் வந்து எல்இடி மாற்றிட்டு சின்ன பல்ப் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். அதனால் அதுக்கு இன்னொரு சாக்கெட் ஒன்று அடிஷனலாக ஆட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹெட்லைட்டுக்கான சுவிட்ச் வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கிங் பல்ப் ஆஃப் பண்ணுறதுக்கு இன்னொரு அதே மாதிரி ஒரு சாக்கெட் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்ணுறோன்னா, அதே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. கீழே காட்டுப்பா. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு சாக்கெட் இருக்குது பாருங்கள் ஃப்ரீயாக. இந்த சாக்கெட்டோட அந்த இன்னொரு நம்ம புதுசாக அந்த இன்னொரு சாக்கெட்டையும் அதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம்னா பார்க்கிங் லைட்டுக்கு தேவையான லைனை எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணும்போது பார்க்கிங் லைட் எரியும், ரெண்டாவது ஸ்டெப் ஆன் பண்ணும்போது ஹெட்லைட் எரியும். அந்த மாதிரி மாற்றி எரியும் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக இன்னொரு ஸ்லாட்டை அதில் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ஒயர் கிடச்சிச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே டிசி லைனை நம்ம ப்ளூ கலரில் கொடுத்த அதே டிசி லைனை இந்த ப்ளூலையும் ஜாயின் பண்ணுறேங்க. கீழே நம்ம கொடுத்த சாக்கெட்டில் கொடுத்தோம்ல, அதில் ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்போ பார்க்கிங் லைட்டுக்கு தேவையான டிசி லைன் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா அதுலேயும் எல்இடி பல்ப் தான் மாட்ட போகிறோம். கொடுத்துட்டு ஈட்டிங் ஸ்லீவை போட்டுடலாம். இப்போ இது வேலை முடிஞ்சிச்சு. அதோட அவுட்புட்டு நம்ம இந்த ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 2 சிமெண்ட் கலர் ஒயர் தேவையில்லை, இது டம்மி தான். இதை கட் பண்ணிக்கலாம். அது கட் எடுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பார்க்கிங் பல்புக்கு தேவையான லைனும் தனியாக வந்துடுச்சு. இதுலேருந்து ஒரு துண்டு ஜாயின் பண்ணி நம்ம பார்க்கிங் பல்புக்கு போகக்கூடிய சாக்கெட்டு இதுதான். இதிலேருந்து வரக்கூடிய ஒயரை கட் பண்ணி ஏசி லைன் வந்துருக்கால அந்த ஒயரை கட் பண்ணிட்டு டிசியாக மாற்றிடுவோம். இல்லைனா இந்த சுவிட்ச் இன்புட்டெல்லாம் அதில் கொடுத்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்க்கிங் பல்பு சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுக்காக ஒயரை வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் கூட ஜாயின் பண்ணி அதை நம்ம பார்க்கிங் பல்பு போகக்கூடிய அந்த பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணிடணும். இதை கனெக்ட் பண்ணிட்டு இன்சுலேட் பண்ணிடலாம். பண்ணிட்டு பார்க்கிங் பல்பு போகக்கூடிய இன்புட் லைன் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்த எல்லோ கலர் லைன். இதில் நார்மலாக ஏசி தான் வரும், அதை நம்ம டிசியாக மாற்றிடுறோம். அவ்வளோதான். இந்த சாக்கெட்டை கட் பண்ணிட்டு இதில் நம்ம அந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒயரை லிங்க் பண்ணிடலாம். இப்படி லிங்க் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பார்க்கிங் பல்பும் சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் ஆகிட்டு வரும், ஆனால் டிசியாக வரும். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒயரிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ பைக்கில் ஹெட்லைட்டை மாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுதானே. இப்போ நம்ம சைக்கிள்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டோடனே பார்க்கிங் லைட் எரியும், ரெண்டாவது ஸ்டெப் போட்டு ஹெட்லைட் எரியும். இப்போ ரெண்டுமே வந்து டிசியில் சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் ஆகும். ஒன்று ஆஃப் பண்ணுப்பேன், ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணலாம், ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் பல்பை கழட்டிட்டு பார்க்கிங் பல்பை நம்ம எல்இடி போட போகிறோம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பல்போட ஹோல்டரு, ஃப்ரண்ட்டில் வர அந்த கண் லைட்டோட ஹோல்டரு. அதை பிடிச்சி வெளியே எடுத்தாலே வந்துடும். ரப்பர் தான் அது. இதில் நம்ம எல்இடி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கிங் லைட் ஆன் இல்லை. ஓகே, ஒயிட் கலர் எல்இடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் அதை ப்ளக்இன் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயே மாற்றிடுவோம். இந்த பல்பை கழட்டிட்டு ஆன் பண்ணுவோம். ஓகே, லைன் வரல. பார்க்கிங் ஆனில் தானே இது இல்லை. சரி, ஓகே, இப்போ வருது. கொஞ்சம் லைட்டாக லூஸ் கான்டாக்டில் இருக்கும், அது இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பல்பை மாற்றிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கண் லைட்டும் ஒயிட்டு,
ஹெட்லைட்டும் ஒயிட்டு மேட்சிங் பக்காவாக இருக்கும். தனித்தனியாக ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். ரெண்டுமே டீசல் எரியும். இப்போ நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம கட் பண்ண எல்லா ஒயரையும் பக்காவாக டேப் அடிச்சு எங்கேயும் ஷார்ட் சர்க்யூட்லாம் ஆகாமல் அதை சேஃப்டி பண்ணிடணும். ஏன்னா முக்கியமான வேலை அதுதான். நிறைய பேர் வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அதனால் வந்து வண்டியில் ஃபியூஸ் போகிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இது எல்லாத்தையும் பக்காவாக டேப் அடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்லா ஒயரையும் பக்காவாக டேப் பண்ணி அசிங்கமாக தெரியாத மாதிரி டேப் பண்ணி பக்காவாக டேக் போட்டு சேஃப்டி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். நம்ம மாஸ்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஸ்க்ரூவும் பக்காவாக கரெக்டாக கரெக்டாக ஞாபகமாக போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மீட்டர் கவர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஹெட்லைட்டுக்கு தேவையான லைன்லாம் கொடுத்துட்டு மாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஹெட்லைட் மாஸ்க்கை அவ்வளோதான். ஃபினிஷ். அவ்வளோதான். ஸ்க்ரூலாம் போட்டுருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஹெட்லைட் பார்த்திங்கன்னா பக்கா வேலை செய்யுது. ஆன் ஆஃபு, ஹை பீம், லோ பீம், பாசிங்கு எல்லாமே அருமையாக வேலை செய்யுது. வேலை முடிஞ்சிச்சு. சுவிட்ச் நல்லா கரெக்டாக இருக்குது. சுவிட்ச் நல்லா ஃபிக்ஸ் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் கோயில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.